வணக்கம். ஓடி ஓடி உழைப்பது வயிறார சாப்பிட்றதுக்கு நாங்கள் இன்றைக்கு ஒரு சுவையான மட்டன் ரிப்ஸ் டெவில் ஒன்று செய்வோம். பேக்கிங்கில் வச்சு செய்வோம், அவனில் வச்சு பேக் பண்ணி எடுப்போம். இதுக்கு தேவையான பொருட்கள், நாங்கள் மட்டன் ரிப்ஸை மஞ்சள் போட்டு கழுவி எடுத்திருக்கிறோம். வெங்காயம் சிறிதளவு, குடமிளகாய் சிறிதளவு, நீளமான பச்சை மிளகாய், பட்டை, ஏலக்காய், உப்பு சிறிதளவு, மஞ்சள் சிறிதளவு, காய்ந்த மிளகாய், பச்சை மிளகாய் சிறிதளவு, மிளகுத்தூள் சிறிதளவு, மல்லித்தூள் சிறிதளவு, சின்ன சீரகம் பெருஞ்சீரகம் தூளா வச்சிருக்கிறோம், உள்ளி இஞ்சி இடித்து வச்சிருக்கிறோம். இப்போ நாங்கள் இந்த ரிப்ஸை இந்த மசாலையில் பிரட்டி எடுப்போம். அதுக்கு முன்பு நாங்கள் பச்சை மிளகாய் காய்ந்த மிளகாயை உருளை போட்டு இடித்து எடுப்போம். இப்போ நாங்கள் பச்சை மிளகாய் காய்ந்த மிளகாய் இடித்து எடுத்துட்டோம். நாங்கள் இந்த மட்டன் ரிப்ஸுக்குள்ளே போடுவோம். மிளகுத்தூள், மல்லித்தூள், சின்ன சீரகம் பெருஞ்சீரகம் தூள், மஞ்சள் சிறிதளவு போடுவோம். ஆல்ரெடி போட்டுட்டு தானே அதில் சிறிதளவு போடுவோம். இஞ்சி பூண்டு போட்டுருவோம் பேஸ்ட்டை. உப்பு சிறிதளவு, நாங்கள் பிரட்ட அப்புறம் இதில் நாங்கள் சிறிதளவு எண்ணெய் விடப்புறோம். நாங்கள் பேக் பண்ணுறபடியாக கொஞ்சம் கூட விடலாம், அதுதான் நல்லா பொரியும். நல்லா ரெடி எடுப்போம். அத்தோட நாங்கள்
நாங்கள் அவனில் இருந்து இந்த ரிப்ஸை வெளியில் எடுத்துட்டோம். இந்த மரக்கறிகளை மிக்ஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் நீளமான மிளகாயில் சிறிதளவு உப்பு போடுவோம். குடமிளகாய், வெங்காயம் போட்டுட்டு பட்டை ஏலக்காயை போட்டுருவோம். இப்போ நாங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி உப்போட கலந்து போட போகிறோம். மரக்கறிகளுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு விடுவோம். இப்போ நல்லா புரட்டி விடுவோம். நல்லா புரட்டிட்டு நாங்கள் இன்னொரு 10 நிமிஷம் அல்லது 15 நிமிஷம் திரும்பவும் அவனுக்குள்ளே வைப்போம். இப்போ நாங்கள் 10 நிமிஷத்தால் எடுத்துட்டோம். மட்டன் ரிப்ஸ் அழகாக வந்திருக்குது. இதுக்கு நாங்கள் மேலே ஒரு பாதி எலுமிச்சம்பழம் விடுவோம். நீங்களும் வீட்டில் செய்து பாருங்க. நாங்கள் ஓடி ஓடி உழைக்கிறது வயிறார சாப்பிட்றதுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. நாங்கள் இன்னும் நிறைய வீடியோ போட இருக்கிறோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.